நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக, புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். புது கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இணையதளத்தின் வாயிலாக ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை வேலை, உம்முடைய வார்த்தை, கடைசி ஜபம், இவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக, My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. என் ஜீவன் உம்மிலே, என் பலன் உம்மிலே, என் நம்பிக்கை உம்மிலே, உம்மில் மட்டும் என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். My strength is in you, Lord. My hope
பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுவோம். நல்லவர் நீர், ஆமென். மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்தவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்தும் எந்த அனைத்து தீமையும் உம்மேலே வந்ததால், ஒன்றன் அனைத்து நன்மையும் என் மேலே வந்ததே சார். எந்த அனைத்து தீமையும் உன் மேலே வந்ததால், ஒன்றன் அனைத்து நன்மையும் என் மேலே வந்ததே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஈடு இணையற்றதே, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே நல்லவர் நீர், நல்லவர் நீர், மிகவும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, என்னுடைய வாழ்வில் நீ நல்லவராய் இருந்தேனே ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவாமா. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நான் உள்ளளவும் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? என் வாழாலெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். ஹல்லேலூயா. மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா, கடைசி மூச்சிலும் நாங்கள் சொல்லுவோம் நீ நல்லவர் என்று. காரணம் நீர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தலைமுறை தலைமுறையா நீ நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே, எங்களுடைய அனைத்து தீமையான காரியத்தையும் மேல ஏற்றுக்கொண்டு உம்முடைய அனைத்து நன்மையான காரியமே எங்களுக்கு சொந்தமாக்கினவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற ஜீவன் நீர் கொடுத்தது ஆண்டவரே. சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நீங்க கொடுத்ததப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரமாய் நீர் இருக்கிறீர் என்பதை இந்த கால வேளை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்காக நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர், பலத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. நன்மைகளை செய்து வருகிறவர் அப்பா. நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறீங்க, அதற்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறது போலவே நன்மைகள் என்கிற பாரத்தை எங்கள் மேல சுமத்துகிற ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளில நீங்க கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொள்வீராக. உம்முடைய வல்லமையினால், பலத்தினால், ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம். The book of 1 Peter chapter 5 verse 7 and verse 8. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழிச்சிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Cast all your anxiety on him because he cares for you. Be self-controlled and alert. Your enemy the devil prowls around like a roaring lion looking for someone to devour. கவலையை மேற்கொள்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate the word of God entitled How to Overcome Worry. கவலை என்பது வழக்கமாய் சாதாரணமாய் இயற்கையாய் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது என்று நினைக்கலாம். You may think that worry is something that is common and usual for everyone. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says கவலை என்பது நம்முடைய மனதை சாக்கக்கூடிய பிசாசின் ஆயுதங்களில் ஒன்றாய் இருக்கிறது என்று. that worry is one of the weapons that Satan uses to attack our mind. கவலை ஒரு சாதாரணமான காரியம் போல் காணப்பட்டாலும் Even though worry may seem ordinary, நம்முடைய மனதை சாக்கும் பிசாசின் ஆயுதமாய் இருக்கிறது. it is a weapon that Satan uses to attack our mind. கவலை நம்மை மேற்கொள்ளும்போது, When you are overwhelmed with worry, நம்முடைய இதயங்களை நிரப்பும்போது, when your heart is filled with worry, பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்களை களவாடுகிறான். Satan will steal your blessing. எப்பொழுதெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ, Whenever you are worried, அப்பொழுதெல்லாம் அந்த கவலை நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யாதபடி நம்மை பாதிக்கிறது. it will affect you in such a way that you will not be able to do your duties. கவலை ஆரோக்கியமான ஒன்றல்ல. Worry is not something that is நம்மை healthy. அழித்து போடும்படி நம்முடைய மனதில் ஏற்படும் பிசாசுடைய தாக்குதலாய் இருக்கிறது. It is an attack of the devil that brings destruction. ஆகையால் தான் இயேசு இப்படியாக சொல்கிறார். That's why Jesus says மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில், in the Gospel of Matthew chapter 6 verse 25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷமானவைகள் அல்லவா என்று சொல்கிறார். Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. Is not life more important than food, and the body more important than clothes? கவலையை ஊக்குவிக்காதீர்கள் என்று இயேசு சொல்கிறார். He tells us that we should not entertain worry. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார். In the book of Philippians chapter 4 verse 6, and Paul says, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். He tells, do not be anxious about anything, but in everything by prayer and petitions with thanksgiving present your requests to God. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். He says, do not be anxious about anything. உங்களுடைய வாழ்வின் தேவைகளை குறித்த கரிசனை உங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். Let not the needs of your life overwhelm you. எல்லாருக்கும் உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை. Everyone needs food to eat, clothes to wear, and a house to live. ஆனால் அந்த தேவைகளை குறித்த கரிசனை நம்மை மேற்கொள்ள கூடாது என்று சொல்கிறார். But he tells you the worries for these needs should not overwhelm you. நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்படாமல், Do not be worried about your needs. எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். But in everything by prayer and supplication with the thanksgiving present your requests to God. ஆகவே தான் பேதுரு இப்படியாக சொல்கிறார். That's why Peter says 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், in the book of 1 Peter chapter 5 verse 7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. he says, cast all your burdens upon him for he cares for you. அவர் மேல் உங்களுடைய கவலைகளை வைத்து விடுங்கள் என்று He tells us to cast all our anxieties on him. இங்கு மரியாதையா சொல்லப்பட்டிருக்கிறது. It is spoken very gently. ஆனால் இது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், But if you ask how should it be translated, உங்களுடைய கவலைகள் எல்லாம் எரிந்து விடுங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க it should வேண்டும். be said that you should cast it away, you should throw it away. கவலைகளை எல்லாம் உங்களை விட்டு எரிந்து போடுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். You should throw away your worries. அதாவது ஒரு காரியம் உங்களை பற்றிக் கொண்டது என்றால், If something has taken hold of you, ஒரு காரியம் உங்களை பிடித்துக் கொண்டது என்றால், if something has gripped you, அதை எப்படி தூக்கி எறிந்து விடுவீர்களோ how you will throw it away, அது போல தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்கிறார். in the same manner you have to fling it away. உதாரணத்துக்கு ஒரு பாம்பு ஒரு தேலும் நம்மை கடிக்கும் என்றால், For example, if a snake or a scorpion stings you, உடனே அதை உதறி போடுவோம். at once you will cast it out. ஏதோ அதை எடுத்து இன்னொரு இடத்தில் நாம் வைக்க மாட்டோம். You will not take it and place it in another place, காரணம் அது மிகவும் ஆபத்தானது. because they are dangerous. அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். You will cast it out. அது போல தான் பேதுரு இந்த
இடத்துல பலத்த வார்த்தைகளை In பயன்படுத்துகிறார். the same manner, he uses a strong word, cast out. கவலை ஒரு ஆபத்தானது, He says worry is dangerous. ஆகவே அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். Therefore, you have to cast it out. அது மாத்திரமல்ல, Not only that, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று he சொல்லுகிறார். tells us to have a sound mind. தெளிந்த புத்தி என்றால் என்ன? What is the meaning of having a sound mind? கவலைப்படாமல் பதற்றம் அடையாமல் வழக்கமான தெளிவான எண்ணத்தோடு இருப்பது என்ற அர்த்தம். It means that you should not be anxious or worried about anything. சரியாய் சிந்திக்கக்கூடிய சரியாய் நிதானிக்கக்கூடிய நிலையில் இருப்பது என்ற அர்த்தம். It means to be sober minded. ஏன் தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்றால், If you ask why you should have a sound mind or be sober, கவலை நம்மை மேற்கொள்ளும் போது it is because when worry overwhelms, அது தெளிந்த புத்தியை பாதிக்கிறது. it will affect your sound mind. சரியாய் சிந்திக்க முடியாதவாறு You will not be able to think clearly. ஒரு கார்மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. A dark cloud will surround you. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God say? தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கூட சிந்திக்க முடியாத நிலையில் நம்மை கொண்டு போகிறது. It will take you to a place where you can't even think what God says. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டால், If problems and difficulties surround you, தெளிவாய் சிந்திக்க முடியாத நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். you will be pushed to a place where you will not have a sound mind. ஆகையால் தான் பேதுரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். That's why Peter tells you to be sober minded. அது மாத்திரமல்ல, Not only that, விழித்திருங்கள் என்று he சொல்லுகிறார். tells you to be alert. விழிச்சிருப்பது என்றால் The meaning of being alert is இரவும் பகலும் தூங்காமல் இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. doesn't mean to say that you should keep awake day and night. விழிச்சிருப்பது என்றால் The meaning of being alert என்ன நடக்கிறது, is to be vigilant என்ன நடக்கலாம் என்ற அறிவை பெற்றவர்களாய் இருப்பது. and to have the knowledge of what is happening. இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்காவில் ஜெபிக்க சென்றபோது When Jesus went to pray at the garden of தம்முடைய Gethsemane, சீஷர்களை பார்த்து இப்படியாக சொன்னார், he looked at his disciples and said, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று. can't you keep awake and pray with me? இயேசு என்ன சொல்கிறார் என்றால், If you ask what was Jesus trying to என்ன say, நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கூடாதா என்று கேட்கிறார். shouldn't you know and be aware of what is happening? ஆகையால் விழிச்சிருப்பது என்றால் So being awake is நம்மை மேற்கொள்ளும்படி வரக்கூடிய கவலைகளை தூக்கி எறிவதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது. it means to say that we should be careful in throwing and casting out every worry that tries to worry us. விழிச்சிருப்பது என்றால் The meaning of being alert is முதலாவது வசனம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய கவனமாய் இருப்பது என்ற அர்த்தம். we should be cautious and careful of doing what the Bible tells us to do. வசனம் சொல்லுகிறதை நாம் செய்யவில்லை என்றால் If you do not do what the Bible tells you to நம்முடைய do, ஜெபம் வேலை செய்யாது. then your prayers will not work. தேவன் என்ன சொல்கிறார் என்றால், What God says, நீ என்னிடம் வா, come to me நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், and I will teach you what you should do, நான் கற்றுக் கொடுப்பதை நீ செய் என்று சொல்கிறார். and do what I tell you, God says. ஆகையால் நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், Therefore we should go to God தேவன் சொல்லுகிறதை நாம் செய்ய and வேண்டும். we should do what God tells us to அது do. மாத்திரமல்ல, Not only that, வேதம் சொல்லுகிறது the Bible says தெளிவாயிருங்கள் விழிச்சிருங்கள் என்று. that we should be sober minded and alert, காரணம், because உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. because your adversary the devil prowls around like a lion seeking who he may devour. இயேசுவின் மீது உங்களுடைய கவலையை வைத்து விடுங்கள், Place all your worries upon Jesus தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், and be sober minded. விழிச்சிருங்கள் என்று சொல்வதெல்லாமே And to be alert பிசாசு என்ன செய்கிறான் என்பதின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. is based on knowing what the devil is at. பிசாசு இந்த கவலையும் பதற்றத்தையும் பயன்படுத்தி Satan will try to bring all this worry and anxiety, உங்கள் மனதின் உணர்ச்சியிலே தடுமாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறான். and he will cause you to stumble in your emotions. உங்களை மேற்கொள்ள நினைக்கிறான். He will try to overcome you. உங்கள் மீது ஒரு கார்மேகத்தை கொண்டு வந்து He will bring a dark cloud above you, சரியாய் சிந்திக்க முடியாமல் சரியாய் தீர்மானிக்க முடியாமல் and he will make you get paralyzed so that you will not be able to think clearly, தேவனை விசுவாசிக்க முடியாமல் செய்து உங்களை மேற்கொள்ள நினைக்கிறான். and you will not be able to believe in God and put your faith in him. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, That's why the Bible says உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. that we should cast all our worries. இதை பொறுமையாய் செய்ய வேண்டாம். You need not have to do it இது patiently. பொறுமையாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அல்ல. This is not something that you have to do it lethargically. இது வன்முறை செயலை போன்ற செய்ய வேண்டியது என்று பேதுரு சொல்லுகிறார். But Peter tells us that you should do it violently. கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். He tells us that we should cast every fear. கவலைக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், If you ask what does worry got to do with Satan, கவலை பிசாசினுடைய ஆயுதமாய் இருக்கிறது. worry is an
weapon of Satan. உங்களை இரவும் பகலும் கவலைப்பட வைத்து He will make you worry day and night. உங்களுடைய மனதிலும் உணர்ச்சியிலும் தடுமாற்றத்தை கொண்டு வந்து He will cause you to stumble in your emotions. தெளிவாய் சிந்திக்க முடியாமல் தீர்மானிக்க முடியாமல் செய்து And he will make you get so paralyzed that you will not be able to think clearly or take a decision. பிசாசு தான் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறான் என்று கூட எண்ணி பார்க்க முடியாமல் செய்கிறது ஒன்றாய் இருக்கிறது. And it will not allow you to realize that Satan is behind this. அது மாத்திரமல்ல, Not only that, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். we see in the Bible that when it's as it says, he rose like a lion looking for someone to devour. அவன் ஏன் தேட வேண்டும்? Why should he seek? அவன் ஏன் சுற்றி திரிய வேண்டும்? Why should he go looking around? ஏன் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும்? Why should he find a way? ஏன் சரியான நபரை தேட வேண்டும் Why என்றால் should he find someone? பிசாசு எல்லாரையும் விழுங்க முடியாது. It is because Satan cannot attack anyone. அநேக விசுவாசிகள் இதை சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Many believers do not understand this properly. பிசாசை கண்டு பயந்து நடுங்குகிறார்கள். They fear the devil. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. Satan cannot touch the children of God. இன்று அநேகரை சுற்றி சுற்றி வருகிறான். Today he is around many people. அநேக குடும்பங்களை சுற்றி He வருகிறான். goes around many families. அநேகருடைய வாழ்க்கை சுற்றி He வருகிறான். goes around many people's lives. ஆனால் அவனால் உள்ளே நுழைய முடியவில்லை. But he is unable to enter in. வெளியே நின்று கொண்டு பொறாமைப்பட்டு He கொண்டிருக்கிறான். stands outside and he is jealous. வேதத்தில் இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக யோபின் சரித்திரத்தை குறித்து பார்க்கலாம். If you see the history of Job, that he is a great example. யோபு உச்சமனாய் இருந்தான். Job was blameless and upright. யோபுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். Job had a wife and children. ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது. He had plenty of cattle. ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். He had a number of servants. பெரிய பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஐஸ்வரியத்தோடு தன்னுடைய வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருந்தான். He was enjoying his life with wealth and riches. பிசாசு வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தான வழியே Satan was standing outside and watching. யோபை தொட முடியவில்லை. But he couldn't touch Job. ஒரு நாள் பரலோகத்துக்கே போய் தேவனிடத்தில் புகார் கொடுத்தான். One day he went right to heaven to complain about Job. அவன் என்ன புகார் கொடுத்தான் If என்றால், he asked, what did he complain? ஆண்டவரே, யோபை நீர் அதிகமாய் He ஆசீர்வதித்திருக்கிறீர். says, Lord, you have blessed Job mightily. அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர். You have not only blessed him, but you have also protected him. நீர் அவனை பாதுகாக்கிறீர். You are the God who protects him. என்னால் அவனை தொட முடியவில்லையே என்பதே அதனுடைய புகாராய் இருக்குது. And his complaint was that I can't touch him. வீச்சு சுற்றிலும் யோபு அமைத்திருந்த வேலியை பற்றி பிசாசு பேசவில்லை. Satan was not talking about the wall that Job had built around his house. தேவன் அமைத்திருந்த வேலியை பற்றி பேசுகிறான். But he was talking about the wall that God had built around Job. தேவன் அமைத்திருக்கிற மதிலை பற்றி பேசுகிறான். He was talking about the wall that God had built around Job. நம்மை சுற்றிலும் தேவன் மதிலை எழுப்பி இருக்கிறார். God has built a wall around us. தேவதூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். He has his angels stationed to protect us. ஜீவனுள்ள தேவனுடைய பட்டயத்தோடு தூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are protecting us with the fiery swords. யாரும் உள்ளே வர முடியாது, யாரும் நம்மை தொட முடியாது. No one can enter in or no one can touch us. சங்கீதம் 91:7 நம்ம வாசிப்போம் என்றால், If you read Psalm 91 verse 7, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. it says 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. பிசாசு வெளியே நின்று பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறான். Satan is standing outside and he is jealous. தேவனிடத்தில் புகார் கொடுக்கிறான். He is complaining to God. அவன் என்ன புகார் கொடுக்கிறான் என்றால், If you ask what is he complaining, தேவனே, நீர் யோபை அதிகமாய் he said, ஆசீர்வதித்திருக்கிறீர். God, you have blessed Job abundantly. அவனை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். You have put a hedge around him and protected him, அவனை என்னால் தொட முடியவில்லை என்று. and that I am unable to touch him. ஆனால் யோபு என்ன நினைக்கிறார் But என்றால், what is Job thinking? பிசாசு நாளைக்கு என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே. He is wondering what Satan is going to do to him. எனக்கு என்ன தீமை நடக்க போகிறதோ, What evil will befall me, என் பிள்ளைகளுக்கு என்ன தீமை நடக்க போகிறதோ, and what evil is going to befall my children. ஏதோ எனக்கு ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகிறது என்று யோபு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். Job was worried, wondering what evil is going to befall him. தன்னை சுற்றிலும் தேவன் மதிலை அமைத்திருக்கிறார். God had put a hedge around him. தன்னை சுற்றிலும் வேலி அடைத்து God வைத்திருக்கிறார். had protected him. தேவன் தன்னை பாதுகாக்கிறார். God had sealed him. யாரும் என்னை நெருங்க முடியாது, No one can come near him. யாரும் என்னை தொட முடியாது என்று யோபுக்கு தெரியவில்லை. Job did not know that no one could come close to him. பிசாசு தன்னை குறித்தும்
Satan had known, தன்னுடைய பாதுகாப்பை குறித்தும் தேவனிடத்தில் புகார் கொடுக்கிறான் என்பதை யோபு அறியாமல் இருக்கிறார். as Job did not know that Satan was complaining about him and his protection. இன்று கவலைப்படுகிற விசுவாசிகளை குறித்த உண்மையான காட்சி இது. This is a picture of many believers today. யோபுவினுடைய பிரச்சனை என்னவென்றால், If you ask what was Job's problem, பிசாசுக்கு தெரிந்த சத்தியம் கூட யோபுக்கு தெரியவில்லை. the truth that Job did not know, Satan knew. பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது, Satan had known இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், that they are God's children இவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், and God had blessed them. இவர்களை வேலியடைத்து பாதுகாக்கிறார், He had put a hedge around them and He has protected them, இவர்களை நாம் தொட முடியாது என்று. and no one could touch them. ஆனால் யோபுக்கு அது தெரியவில்லை. But Job did not know it. நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பிசாசினிடத்தில் கேட்டால் அவன் சொல்லுவான். If you ask Satan how much you are blessed, he will tell you. ஆனால் விசுவாசிகள், But believers தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, will say, God has not blessed me, தேவன் என்னை பாதுகாக்கவில்லை, God never protects me, ஏதோ தீமை என்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். and they will say, I am worried that some evil is going to befall me. கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They are worried. இந்த பயமும் கவலையும் This fear and worry, நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்றால், if is in your life, தேவன் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிற பாதுகாப்பு சுவற்றிலே ஒரு துவாரத்தை உண்டு பண்ணுகிறது. it will create a crack in the wall that God has created for you. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நுழையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. It will make a way for Satan to enter into that protection. விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. Faith will make God operate. விசுவாசம் தேவ தூதர்களை பாதுகாக்கும்படி செய்கிறது. Faith will bring angels to bring protection. விசுவாசம் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது. And faith will meet all your needs. விசுவாசம் உங்களை பத்திரமாய் வைத்துக் கொண்டிருக்கிறது. Faith will keep you secure. விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கிறது. Faith will make you live. ஆனால் எந்த நேரத்தில் விசுவாசம் போய் கவலை வருகிறதோ, But the minute faith goes and fear comes, அந்த நேரம் பிசாசுக்கு வழி திறக்கப்படுகிறது. at that moment you make a way for Satan to enter. தேவன் பிசாசுக்கு வழியை திறந்து விடுவது கிடையாது. God does not open the door for Satan to enter. தேவன் பிசாசை நம்முடைய வாழ்வில் அனுமதிப்பது கிடையாது. And God does not permit Satan to enter into your life. நம்முடைய கவலை பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறது. But your worry will make Satan enter. பிசாசுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. It creates a way for Satan to enter. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று. that we should cast away every worry. கவலையை எடுத்து வைக்காதீர்கள், Don't place your worry. அதற்கு நேரம் இல்லை. There is no time, காரணம் பிசாசு அதற்குள்ளே உள்ளே நுழைந்து விடுவான். because by then Satan will enter in. ஆகையால் கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று வேதம் So சொல்லுகிறது. the Bible tells you to cast out every worry. அந்த கவலை உங்களுக்கு வந்த உடனே சொல்லுங்கள், As soon as worry enters, say, என் பரமபிதா என் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், my heavenly Father cares for me, என் இயேசு என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று. because my Jesus cares for me, எனக்காக நான் கவலைப்பட மாட்டேன், I will not worry. தேவனிடத்தில் போய் ஜெபிப்பேன் என்று சொல்லுங்கள். I will go and pray to God. விசாரிக்கிறவர் என்றால் The meaning of cares நம்முடைய தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே அதை அறிந்து அதை சந்திக்கிறவர் என்று அர்த்தமாய் இருக்கிறது. is that He anticipates our needs and meets them. ஆகையால் எழுச்சின்படியே ஜபத்தின் மூலமாய் விசுவாசத்தின் மூலமாய் அந்த கவலையை எறிந்து விடுங்கள். So we should go by the written word through faith, without worrying. அது மாத்திரமல்ல, Not only that, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible tells us that we should stand firm in the faith and resist the devil. கவலையில் உறுதியாய் என்று அல்ல. It doesn't say that we should be steadfast by worrying. இன்று அநேக விசுவாசிகள் கவலையில் உறுதியாய் இருக்கிறார்கள். Today many believers are steadfast by worrying. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால் When you say do not worry, அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி கவலைப்படாமல் இருப்பது என்று. they will ask you this question, how can I be without worrying? வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் உறுதியாய் நின்று பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று. The Bible clearly tells us that we should resist the devil standing firm in the faith. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பது என்றால், If you ask the meaning of standing firm in the faith, தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் இருப்பது. it is to stand firm on the word. தேவனுடைய வார்த்தையை உரிமை பாராட்டி அதை சொந்தமாக்கிக் கொள்வது. We have to claim the words of God and promises of God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of God says தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று, that God will not leave me, தேவன் என்னை விட்டு விலக மாட்டார் என்று. that He will not forsake me. எனவே இந்த வார்த்தையில் உரிமை பாராட்டி So we have to stand firm in these words, இந்த வார்த்தையை சொந்தமாக்கி and we have to claim these words and own these words. இந்த வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பது. And being firm in these words is steadfast in faith. என்ன நடந்தாலும் சரி, No matter what happens, நான் கவலைப்பட மாட்டேன், I will not be afraid. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், If God is for me, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வது. He will take care of everything. பிறகு அதிலே நாம்
உறுதியாயிருப்பது. And you have to be steadfast in it. எந்த சூழ்நிலையில் நாம் சந்தித்தாலும் No matter what situation you go through. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதில் உறுதியாயிருப்பது தான் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது. To be steadfast in faith is to be steadfast in the word. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். The psalmist says, சங்கீதம் 27:1 நாம் வாசிப்போம் என்றால், if you read Psalm 27 verse 1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று. it says, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவராய் இருக்கிறார். Because the Lord is my light and my salvation, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்ற இந்த வசனத்தில் நாம் உறுதியாய் இருப்பது. we should be strong and say and firm and say that I will not be afraid. கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற வார்த்தையில் உறுதியாய் இருப்பது. You should be firm and you should say, the Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? பிரச்சனைகள் வரும்போது, கவலை உங்களை தாக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், when problems arise and you are afraid or if you are worried, you should say, கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவராய் இருக்கிறார் என்று. you should say, the Lord is my light and my salvation. பிசாசானவன் உங்களுக்குள்ளே நுழையும் போது இந்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். When Satan tries to enter, you should stand firm in these words. இந்த வசனத்தில் உறுதியாயிருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். You have to stand firm on these words and you should resist the devil. விசுவாசம் என்றால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று நம்புவது கிடையாது. Faith is not believing that something good is going to happen. விசுவாசம் என்றால் சரியான காரியத்தை சிந்திப்பதும் அல்ல. And faith is not believing the right things. விசுவாசம் என்றால் நமக்கு என்ன விருப்பமோ அதை சிந்தித்துக் கொண்டு இருப்பது அல்ல. Faith is not believing and thinking of the good things that are going to happen. விசுவாசம் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை சிந்தித்துக் கொண்டிருப்பது. But faith is believing what the word of God says. தேவன் என்ன சொன்னாரோ அதில் நிற்பது. To stand upon the promises of God. தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பது. To know that God is able to perform what he has said. எந்த சூழ்நிலையிலும் வசனத்தில் அசைக்கப்படாமல் நிற்பது. No matter what situation comes, I will stand firm in his word. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், That's why Peter says விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, that we should stand firm in faith. வசனத்தில் உறுதியாயிருந்து, We have to be firm in the word of God. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று. And we should resist the devil. கவலையை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், If you ask how to overcome fear, அந்த கவலையை எரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். he tells us to cast out every worry. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று He சொல்லுகிறார். tells us to be sober minded. விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். He tells us to be alert. விசுவாசத்தில் நிலைத்திருந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று He சொல்லுகிறார். tells us to stand firm on the promises and the word of God and to resist the devil. ஆகையால் வசனத்தின்படியே Therefore, according to the word, நம்முடைய கவலைகளை எரிந்து விடுவோம், let us cast out every worry தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம், and be sober minded விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், and be firm in the faith பிசாசை எதிர்த்து நிற்போம், and resist the devil. வாழ்க்கையில் விழிப்புடன் இருப்போம், Let us be alert in life. எல்லா கவலைகள் மீது நாம் ஜெயம் எடுப்போம், Let us overcome every worry. கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். Let us live a life that glorifies God. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் we வருகிறோம். come to you through your son Jesus Christ. நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக We சோதரிக்கிறோம். thank you for your word that you have spoken to us. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினாலும் சோதரிக்கிறோம். We thank you because you care for us. எங்களுடைய வாழ்வில் தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அதை அறிந்து சந்திக்கிறவராய் இருக்கிறபடியினாலும் சோதரிக்கிறோம். We thank you because you are the God who anticipates our needs and meet them. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை என்று, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக We சோதரிக்கிறோம். thank you for teaching us that we need not have to worry about anything in life. இயேசுவின் நாமத்தில் எல்லா கவலைகளையும் நாங்கள் எரிந்து விடுகிறோம். In the name of Jesus, we cast out every worry. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், வசனத்தில் நிலைச்சிருந்து பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். That we may be sober minded and alert and be standing firm on your word. எல்லா பிரச்சனைகள் மீது ஜெயம் எடுக்கிறோம். We conquer everything in the name of எல்லா Jesus. கனத்தையும் மகிமையுமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. and all that is within me, bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. and forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய and the ஐக்கியமும் fellowship of the Holy Spirit என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோட அனைவரோடும் கூட இருப்பதாக. be with you all now and forever. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். Amen.